வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நல்ல ஒரு சூப்பரான டிசைனு, ஸ்போர்ட்டியரான பெர்ஃபார்மன்ஸு, நல்ல இனோவேட்டிவ் லெவலான ஃபீச்சர்ஸ், இது கூட சேர்த்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட். நீங்கள் சப்போஸ் இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakhன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நிற்கிறதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ண தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃப்ரீ ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு கெஃபே ரோசர் டோனிங்லேயும் இருக்கணும், ஒரு க்ளூசிங் பைக் மாதிரியும் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக் வெஹிக்கிளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் அந்த ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மிக்ஸ் மேட்சான ஒரு டிசைன் தான். பட் ரைடிங் கம்ஃபர்ட்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு ஓவரால் வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 225.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.1 bhp ஆஃப் பவரும் 19.93 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 42 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசென்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வேரி ஆகும். வண்டியோட டோட்டல் வெயிட் 159 kg, சீட் ஹைட் 295 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,55,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,95,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டைய ஹண்டர் 350 ஆமாங்க. நான் எடுத்தால் ஒரு ராயல் என்ஃபீல்டர் தான் எடுப்பேன். எனக்கு இருக்கிறதே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ராயல் என்ஃபீல்டைய மோட்டார் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்குன்னு ராயல் என்ஃபீல்டே அஃபோர்டபுள்னு சொல்கிறீங்களே, மற்ற விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்குமோன்ற மாதிரிலாம் நீங்கள் எந்த வித சந்தேகமும் பட தேவையில்லை. ஒரு ராயல் என்ஃபீல்டோடைய வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ஒரு ஓட்டத்துக்கு கெத்தான ஒரு நல்ல ஒரு பஞ்சியான ஒரு ஃபீலோடு இருக்குமோ அதே மாதிரி ஒரு பஞ்சியான ஃபீலோட தான் இருக்குது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே நம்மளுக்கு கிளாசிக் அண்ட் புல்லட் 350 யூஸ் பண்ணிட்டேன். அதே சேம் 349.34cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 20.2 bhp ஆஃப் வரும். அதுக்கடுத்து 27 nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸில் ஒரு டீசென்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இந்த அளவுக்கான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு குறையே இல்லாத மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் நல்ல பெரிய டிஸ்பிளேக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 30 சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 181 kg, சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,65,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,99,000 முடியுது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு வர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல 350cc இன்ஜின் கிடைக்குது. அது வந்து ரிலி ஒரு நல்ல விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS200 ஆமாங்க. இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரிலி இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு நேக்கட் ஸ்டைலிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் என்எஸோடைய டிசைன் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். பட் இன்னும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வருது. அதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. பட் எல்லாம் ஓகே, டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான liquid cooled engine with a 6-speed gearbox and slipper and assistance clutch. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபீல் வைஸ் பொறுத்தளவுக்கு 24
24.13 பிஹெச்பியாக வரும். அதுக்கடுத்து 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்கிங் சொல்கிறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 125 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் ரீலி இதை விட ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த வெஹிக்கிளோடைய பவர்ன்றது இருக்கும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஷெல் மெயின்டைன் பண்ணுறங்கப்ப நிச்சயமாக இதை விட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. மைலேஜில் இவங்களும் கொஞ்சம் ஆவரேஜான லெவல் தான். பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ்ன்றது வந்தது. டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. பிரேக்கிங்கில் நோ வரி வண்டி டோட்டல் வெயிட் 158 kg, சீட் 805 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1,66,000 தான் வருது. ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸிங். இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த அளவுக்கான பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயமாக பஜாஜோடைய பல்சர் NS200 மட்டும்தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோடைய XSR 155. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து MT-15 அண்ட் R15 மாதிரி நல்ல ஒரு பவரும் தரணும், அட் த சேம் டைமில் நல்ல மைலேஜும் தர மாதிரியான ஒரு வெஹிக்கிள். கொஞ்சம் புதுசாக ஒரு யூனிக்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ். உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசிக் லுக்கிங் அந்த ஒரு கெஃபே ரேஸ் ஸ்டைலிங்கில் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றதை பண்ணியிருக்காங்க. அவனோட ப்ரெசன்ஸரை ரியலி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளச்சு. ரியலி இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு இன்ஜின், VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்மே கூட. அதனால் உங்களுக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைமில் மைலேஜும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 bhp அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு 14.2. உங்களுக்கு டாப் ஸ்பீடு இதுவுமே அரௌண்ட் ஒரு 130 to 140 அதை ரேஞ்சு கிட்ட போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 137 kg, சீட் 810 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,83,000 தான் வருது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸிங்கே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பவரும் நல்லா இருக்குது, மைலேஜும் கொடுக்குது, டிசைன்லையும் ஒரு யூனிக்கான ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது, ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 250 R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்க. இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 250cc மோட்டர் சைக்கிள். அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் மட்டும் தான். என்னப்பா சொல்கிற 250ccலே இதுதான் ப்ரைஸிங் கம்மியாக, பவர் பர்ஃபார்மன்ஸு ஃபீச்சர்ஸ்லாம் என்ன டவுட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தான் கம்மி ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாலும் இந்த 250 செக்மெண்ட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாகவுமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃபஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ். உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் அண்ட் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்கன்றது. ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் பைக்கு ஈக்குவலான ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு 249.03cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 29.56 bhp வரும். அதுக்கடுத்து 25 Nm ஆஃப் டார்க்கு வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினே கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை இல்லைங்களா. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்கன்னா 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான், வித் டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான், அதில் உங்களுக்கு குறையே கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 167.7 kg, சீட் 800 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,90,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ப்ரைஸ், உங்களுடைய பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.